தேமுதிக கொடியேற்று விழா மற்றும் காதணி விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தேமுதிக கழக துணை செயலாளருக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் கழக கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் தேமுதிக கழக துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாநில வர்த்தகணி துணை செயலாளர் முருகேசன் இல்ல காதணி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசும்போது 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் வரும் உள்ளாட்சி தேர்தல்களில் அதிகளவு தேமுதிகவினர் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் எனவும் அதற்கு கிளை கழகங்களில் கொடியேற்றுதல், பூத் கமிட்டி மற்றும் தீவிர உறுப்பினர் சேர்க்கை, சமூக வலைதளங்களில் கழகத்தின் நடவடிக்கைகளை பதிவிடுதல் என அயராது உழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். தேமுதிக கழக துணை செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர் LK சுதீஷ் அவர்கள் தலைமையேற்று நடந்த இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் KR சின்ராஜ் முன்னிலை வகித்தார். நகர கழக செயலாளர் ரவி, கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள். மேலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் SM முருகேசன், ஹோசூர் மாநகர மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி, மாநில மாணவர் அணி துணை செயலாளர் திருப்பதி, மாநில விவசாய அணி துணை செயலாளர் ராமலிங்கம் உள்ளிட்ட மாவட்ட கழக அவைத்தலைவர் முருகன், மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மணன், முன்னாள் மாவட்ட செயலாளர் S சீனிவாசன், மாவட்ட துணை செயலாளர் ஓம் சாந்தி சங்கர், தலைமை செயற்குழு உறுப்பினர்களான சங்கர் பெரியசாமி, பொதுக்குழு உறுப்பினர்களான ரஞ்சித்குமார், AK வேலு, பலராமன், சதீஷ், காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு, மத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன், ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வரன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் PC கனகன், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகளும் சார்பு அணி நிர்வாகிகளும் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக காவிரிப்பட்டினத்தில் பொதுக்குழு உறுப்பினர் காதர் மற்றும் ஒன்றிய அவைத்தலைவர் காளியப்பன் ஆகியோரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். நம்முடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும். 2024 என்னுடைய ஆசை இந்த இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் ஆசை. இந்த முறை கண்டிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம போட்டி போடுறோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. இதோடு கிடையாது, 2026 அப்புறம் ஊருக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தலைவருடைய கடமை எப்பவுமே சொல்வார், MP ஆகிறது முக்கியம் இல்லை, MLA ஆகிறது முக்கியம் இல்லை. என்னுடைய ரசிகர்கள் என்னைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறார்களோ அன்னைக்குதான் தேமுதிக உண்மையான வெற்றி என்று இருக்கின்ற தேமுதிக அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களும் கண்டிப்பாக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நீங்க வெற்றி
கூட இருக்கும் என்று கூறி இந்த விழாவுக்கு வருகின்ற அனைத்து ஏற்பாடு செய்த அனைவருக்கும்